வரப்ப அந்த கோஸ்ட் அவ குறுக்க நிக்க அவ அது மேல இடிச்சு கீழே விழுந்துடுறா. அடுத்ததா போல் வால்ட் காம்படிஷனுக்காக அவ ஆப்போனன்ட் ஓடி வர்றா. அப்ப அந்த கோஸ்ட் ஒரு ஷவலை வச்சு அவ போல பிரேக் பண்ணி அவளை கீழே விழ வச்சிருது. அதே நேரத்துல ஏமி ஜம்ப் பண்றப்ப அவ போல புடிச்சு ஈஸியா தாண்ட வச்சிருது. ஆனா ஹை ஜம்ப் காம்படிஷன் அப்ப அந்த கோஸ்ட் அவ ஆப்போனன்ட்ட எதுவும் செய்யாம தாண்ட விட்டுருது. பார்த்தா அவ தாண்டதுமே அது பார தள்ளி விட அவளை ஃபவுல்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஏமி ஜம்ப் பண்றப்ப அதை கீழே புஷ் பண்ண அவ ரொம்ப ஈஸியா வின் பண்ணிடுறா. கடைசியா ரன்னிங் ரேஸ் அப்ப அந்த கோஸ்ட் அவ ஆப்போனன்ட்டோட பேக்லயே தட்டிடுது. அப்ப அவ திரும்பி பாக்குறக்குள்ளேயே மத்த எல்லாரும் வேகமா ஓடிடுறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் வேகமா ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சவ ஆளா பினிஷிங் லைனை கிராஸ் பண்ண போறா. ஆனா கடைசி நேரத்துல பினிஷிங் லைனை கிராஸ் பண்ணாம காத்துலயே கம்பு சுத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கோஸ்ட் அவளை ஓட விடாம ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு. அதே நேரத்துல தவந்துகிட்டு இருந்த ஏமி தட்டு தடுமாறி உள்ள வந்து ஒரு வழியா அதுலயும் வின் பண்ணிடுறா.